வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ இன் ஜப்பான். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ போகிறது ஜப்பானில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது என்ன ஏதுன்னு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம். இப்போ இந்த கோயில் வந்து ரொம்பவே பாப்புலரான கோயில். ஸோ இது வந்து கோயில்கிட்ட இருக்கிற பார்க்கு. இந்த பார்க்கில் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ப்ளம் பிளாசம். அழகாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வழி. இந்த சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளம் பிளாசம் தான் இருக்குது. ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸு, அப்புறமா செரி பிளாசம் மாதிரியே இருக்கிறது அந்த லைட் பிங்க்கு தான். அப்புறம் இந்த டார்க் பிங்க் ஃப்ளவர்ஸ். ஆக்சுவலாக செரி பிளாசமுக்கும் இந்த ப்ளம் பிளாசமுக்கும் வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் தான். இந்த ப்ளம் பிளாசம் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்மெல்லும் இருக்கும். ஆனால் இதுவே செரி பிளாசம் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அப்புறமா அதில் அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. ஆனால் பார்க்க இந்த பிங்க் கலர் ப்ளம் பிளாசம் வந்துட்டு செரி பிளாசம் மாதிரியே இருக்கும். செரி பிளாசம் வந்துட்டு மார்ச் ஏப்ரல் மந்தில் வருங்க. பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் பிளாசம் தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறோம். நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து ஸ்நாக் கடையெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவே வந்து சிப்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளோட கார்டு, நம்மளோட பர்த்டேக்காக நம்ம பர்த் டேட்டில் என்ன கார்டு இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து சாமி கும்பிட்றதுக்காக இருக்குது. இது ஏதோ குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் இது ஏதோ வந்துட்டு மோச்சின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கடைகள்லாம் தாண்டி வந்தோன்னா இங்கே தெரியுது பாருங்கள் கோயில் பின்னாடி ஸ்கை ட்ரீயோட வியூவும் சூப்பராக தெரியுது. ஸ்கை ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வந்து டாலஸ்ட் டவரில் இதுவும் ஒன்று, 3rd டாலஸ்ட் டவர்னு நினைக்கிறேன். அதோட வியூவும் தெரியுது, அப்படியே இந்த கோயிலையும் தெரியுது. கிளைமேட் நல்லா இருக்கிறனால இன்றைக்கி நல்லா கூட்டங்க. அண்ட் இங்கே இருக்கிற கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட லக்கி கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு வேளை நல்லதாக வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து இந்த கோயிலே வந்து விட்டுட்டு போயிடணும். அந்த கார்டை வந்து இந்த மாதிரி கட்டிட்டு போயிடணும். சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். இந்த ப்ளம் பிளாசத்தோடு சேர்ந்து இந்த கோயிலை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது கோயிலா, இந்த சைடு வந்துட்டு பார்க்கு. ஒரு ஜாப்பனீஸ் பார்க் அப்படின்னாலே ஒரு பாண்டு, சுற்றிலும் வந்து மரங்கள், அப்புறமா ஒரு பிரிட்ஜு, இந்த செட்டப் எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. கிளாரில் தெரியுதான்னு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமை இருக்குது, அந்த கல்லுக்கு மேலே உட்காந்துருக்கு. நான் இப்போ அந்த பிரிட்ஜு மேலே இருக்கேன். இங்கேருந்து கோயிலோட வியூ சூப்பராக தெரியுது. சுற்றிலும் பாருங்கள் அந்த ப்ளம் பிளாசம் ட்ரீஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து அந்த பாண்டு வியூ சூப்பராக தெரியுது பாருங்கள். அந்த கலர் கலர் மீன், அப்புறமா ஆமை, வாத்து கூட இருந்துச்சு. கோயில் ஆக்சுவலாக காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸோ எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. நம்மளும் போகலாம் வாங்க. கோயில் பக்கத்துலேயே மேப்பு, அதே மாதிரி இன்ட்ராக்டனாக ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது என்னென்ன மேனர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்புறமா
இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்ட்டு. எப்படி சாமி கும்பிடணும், ஸோ ஃபஸ்ட்டு உண்டியலில் காசு போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி பவ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 வாட்டி கிளாப் பண்ணணும். அப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி பவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதே மாதிரி கை கழுவுறதுக்கும் என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு எழுதியிருக்கு. ஸோ தண்ணி எடுத்து லெஃப்ட் ஹேண்டு, அப்புறம் ரைட் ஹேண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு குடிச்சிடணும். அப்புறமா நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த கப், அதையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்குது. எங்களை மாதிரி ஃபாரினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜாப்பனீஸ் பாரம்பரிய கோயிலுக்கெலாம் வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போகணும். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குன்னா ஒரு இடம் இருக்கும், அதுதான் இது. தண்ணி எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம கை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்குள்ளே போகணும். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்களோ பாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வேண்டிக்குவாங்க. இந்த கோயிலில் வந்து வேண்டிக்குவாங்க. இந்த கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு க்யூவெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் நின்று கும்பிடும்போது இந்த பிரிட்ஜு தாண்டி வரைக்கும் க்யூ இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு க்யூ கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து உண்டியல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த உண்டியலில் வந்து ஃபஸ்ட்டு காசு போட்டுட்டு 2 வாட்டி பவ் பண்ணிவிட்டு 2 வாட்டி கிளாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை வந்து வேண்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே வந்து வேண்டிக்கிறாங்க. அண்ட் கோயில் அப்படின்னாலே வந்து ஒரு புனிதமான இடம் இல்லையா? ஸோ அதனால் இந்த கோயில் விசிட் பண்ணுறதும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் மாதிரி இங்கே எல்லாருமே வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களோட பாரம்பரிய உடை வந்து அணிஞ்சிட்டு வராங்க. இந்த கோயிலில் வந்துட்டு நந்தி மாதிரியே ஒரு சிலை இருக்குங்க, அதை பார்க்கலாம் வாங்க. கோயில்கிட்டே இருக்குது, எங்கேயுமே எல்லோரும் வேண்டிட்டு போகிறாங்க. மாடை தடவுற மாதிரியே தடவி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுமே அந்த மாதிரி தடவலாம். இந்த கோயிலுக்கு கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதி கட்டுற மாதிரி இடம் இருக்குது. எவ்வளோ பேர் வேண்டிட்டு எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அது வந்து இங்கே கடைகள்லேயே வந்து கிடைக்கிது. ஸோ நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்துட்டு இவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு அதை வந்து இங்கே ப்ரே பண்ணிவிட்டு கட்டுறாங்க. வேண்டுதல் அதெல்லாம் வந்து வாங்கி எழுதுறதுக்கான கடை இது. ஸோ ஒவ்வொரு விலையாக இருக்குது. நமக்கு என்ன வேண்டுதலோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வாங்கிட்டு இந்த கோயிலில் இங்கே கட்டலாம். இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ரிசல்ட்டை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதிட்டு நல்ல ரிசல்ட் வரணும்னா இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே நம்புகிறாங்க. ஜப்பான் வந்து டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஆனால் அந்த ஊர்லேயும் இந்த மாதிரி நம்பிக்கைலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அண்ட் இந்த இயர் பப்ளிக் எக்ஸாம் அப்பியர் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னோடய சார்பாக பெஸ்ட் விஷஸ். உங்கள் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வரட்டும்.
இந்த கோயிலில் நந்தி மாதிரியே ஒரு சிலை காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு சிலையும் இருக்குது. அந்த சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சுகர் வந்து மேலே போட்டிருக்காங்க. அது ஏன் எதனாலலாம் எனக்கு தெரியல. ஸோ வாங்க இப்போ நான் அந்த சிலையை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதாங்க அந்த சாமி சிலை. நான் ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது உப்பு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்துட்டு சர்க்கரை. வாழ்க்கையில் எல்லாமே ஸ்வீட்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போடுறாங்களா என்னன்னு தெரில. பாய் பாய் கிருஷி. என்ன ப்ரே பண்ணிக்கிட்ட? என்ன ப்ரே பண்ணிக்கிட்ட? என்ன ப்ரே பண்ண? I want to pass my exam. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு இந்த ப்ளம் பிளாசமையும் பார்த்து ரசிச்சாச்சு. அத்தனை பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி.